Taste the Daily. சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் வறண்ட 100 ஏரிகளில் மேட்டூர் உபரிநீரை கொண்டு நீர் நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றிய அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தினர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பல்வேறு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பாராட்டுகளுக்கும் எனக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நடக்கின்ற விவசாயிகள் ஒன்று கூடி நடத்துகின்ற நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி தான் என் வாழ்நாளிலே கிடைக்கப்பட்ட பாக்கியமாக நான் கருதுகின்றேன். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய பணிகளை மேற்கொண்டவன். ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு முன்னாலே பேசியவர்கள் தலைவரும் ஒருங்கிணைப்பாளரும் இங்கே குறிப்பிட்டார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, எல்லா அரசாங்கத்திலும் கோரிக்கை வச்சோம், யாரும் நிறைவேற்றவில்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு வடிவம் பெற்றது, திட்டம் நிறைவேறியது என்று குறிப்பிட்டார். நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் முழுமையாக அணுநிதியாக தெரிந்த காரணத்தினாலே இந்த திட்டத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே இதை அவரிடத்திலே தெரிவித்தேன். என்னிடத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள், திரு பழனிசாமி அவர்களே, நீங்கள் அற்புதமான திட்டத்தை கேட்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம். 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் என்று சொன்னால் சாதாரண திட்டம் அல்ல. வறண்ட பகுதி, வானத்தை நம்பி வாழ்ந்து கொண்ட விவசாயிகளுக்கு இந்த ஏரிகள் நீர் நிரப்பதின் மூலமாக பசுமையான செழுமையான பகுதியை பார்க்க முடியும். நீங்கள் சொன்ன உடனே என் மனதிலே பட்டது, நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஆணையிடுவேன் என்று சொன்னார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் அம்மா எண்ணத்திலே உதிக்கப்பட்ட இந்த அற்புதமான திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து வேகமாக துரிதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே 100 ஏரிகள் இருக்கின்றன. மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட பகுதியில் இருக்கின்ற அந்த ஏரிகளில் நீர் நிரப்புகின்ற திட்டம் கண்ணு கருத்தமாக செயல்படுங்கள், எந்த ஏரியும் விடுபடக்கூடாது என்று ஆணையிட்டேன். வேகமாக துரிதமாக செயல்படுவதற்கு அனைத்து வசதிகளும் அரசு செய்து கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அவர்களுக்கு அளித்தேன். அதன்படி நம்முடைய அதிகாரிகள் வேகமாக துரிதமாக இந்த பணியை மேற்கொண்டார்கள். இது சாதாரண பணி அல்ல. மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றின் மூலமாக அந்த நீரை எடுத்து இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய பொறியாளர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல், அதுவும் நம்முடைய சொந்த மாவட்டம், ஆகவே அவர்கள் அக்கறையோடு செயல்பட்டார்கள். ஒவ்வொரு மாதமும் நான் அதிகாரிகளை அழைத்து பேசுவேன்.
எந்த அளவுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திலும் இந்த 100 ஏரி திட்டத்திற்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டீர்கள் என்று அவ்வப்போது அதிகாரிகளை அழைத்து அழைத்து பேசி பேசி வேகப்படுத்தி துரிதப்படுத்தி இந்த திட்டத்தை சுமார் 565 கோடி மதிப்பீட்டிலே திட்டம் தயாரிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். முதலமைச்சர் காலத்திலே அடிக்கல் நாட்டியது மட்டுமல்ல, இந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அடிப்படையிலே ஒரு சிறந்த நிர்வாகத்திடத்திலே இதை ஒப்படைத்தோம். குறித்த காலத்திலே இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒப்பந்ததாரர் நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டவுடன் அவரும் வேகமாக துரிதமாக செயல்பட்டார். இதே எம் காளிப்பட்டி பகுதியில் நானே நேரடியாக வந்து முதலாக இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். திட்டத்தை கொண்டு வந்ததும் நாம் தான், திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியதும் நாம தான், திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு நாம தான். திட்டத்தை முதலாக முதற்கட்ட பணியை முடிக்கப்பட்டு முதலாக திட்டத்தை திறந்து வைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். யாரோ ஏதோ பேசுவார்கள். பேசுவது எளிது, செய்வது கடினம். இன்னும் சில ஏரிகள் விடுபட்டு விட்டதாக நம்முடைய விவசாய பெருமக்கள் தெரிவித்தார்கள். எங்கெங்கெல்லாம் இந்த 100 ஏரி திட்டத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஏரிகள் விடுபட்டதிலோ அதையெல்லாம் அதிமுக அரசு வந்தவுடன் அந்த ஏரிகளுக்கும் நீர் நிரப்பப்படும். இந்த திட்டத்திற்காக முதலாக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது பூமி பூஜை போடப்பட்ட நாள் 4/3/2020. ஒரு பகுதி முதலாக அந்த திட்டத்தை துவக்கினால் 26/2/2021. இதில் சுமார் 100 ஏரிகள் நாம் கணக்கிட்டோம். பிறகு சர்வே செய்த பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் பராமரிக்கப்பட்ட ஏரிகள், சில ஏரிகள் பட்டா நிலத்திலே இருந்தது. அதனால் அந்த ஏரியை தவிர்த்து மீதி ஏரிகளுக்கெல்லாம் நீர் நிரப்புகின்ற ஒரு பணியை நாம் செய்தோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 70% பணிகள் அதிமுக ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய 30% பணிகள் சில இடத்திலே நில எடுப்பு பணி. சில விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுத்தார்கள். சில விவசாயிகள் நீதிமன்றம் சென்றார்கள். அதனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 2021 வந்தது. ஆட்சிக்கு வந்தவர்கள் துரிதமாக வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரே ஆண்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இதுவரை 42 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து காலம் கடந்து விட்டது. இன்று வரை முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவி ஏற்று 6 மாத காலத்திற்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த நீரேற்றும் திட்டத்தை வந்து பார்வையிட்டார். அப்பொழுது மக்களிடத்திலே அவர் தெரிவித்தார், அற்புதமான திட்டம், வறண்ட பகுதி 1000 அடி ஆழ்துளைகள் போட்டால்தான் நீர் கிடைக்கும். இப்படிப்பட்ட இடத்தில் தேர்வு செய்து இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உடனடியாக வேகமாக துரிதமாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எஞ்சிய பணிகள் நீங்கள் நிறைவேற்றப்படும் என்று
கோரிக்கை வைத்தேன். அவர்களும் விரைவாக செயல்படுவதாக தெரிவித்தார்கள். ஆனால் 42 மாத காலம் கழித்தும் இன்னும் இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இதில் என்ன காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்றைக்கு எல்லா கட்சியிலும் விவசாயிகள் இருக்கின்றார்கள். மேடையிலே கூட பல்வேறு கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்றார்கள், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு கட்சியை சேர்ந்த விவசாயிகளுக்கு தான் இந்த தண்ணீர் கிடைக்கின்றதா? இல்லை. இந்த 4 தொகுதியில் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், அந்த பகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற திட்டம். இந்த நீர் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாணுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது அதிமுக கட்சிக்காரனுக்கு மட்டும் இந்த தண்ணி கொண்டு போகல. திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிக்கெல்லாம் இந்த தண்ணீர் கொடுக்கவில்லை என்று இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவில்லை. எல்லோருக்கும் பொதுவான திட்டம். வேளாண் பெருமக்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு நீர் மிக முக்கியம். உடம்பிலே உயிர் எப்படி இருக்கின்றதோ அதை போல விவசாயிக்கு உயிராயிருப்பது நீர். தண்ணீரில் விவசாயம் செய்ய முடியாது. அப்படி இந்த 4 தொகுதியில் இருக்கின்ற இந்த ஏரிகள் எல்லாம் வறண்ட பகுதி. ஆக வறண்ட பகுதி எல்லாம் இன்றைக்கு மழை பெய்கின்ற பொழுதுதான் விவசாயிகள் மானாவாரி விவசாயம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதை தேர்ந்தெடுத்து இந்த பயிர்கின்ற விவசாயிகள் செழிப்போடு வளமோடு வாழ வேண்டும். இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற பாடுபட்டோம். அது மட்டுமல்ல, இங்கே மட்டுமல்ல, ஏதோ சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் இருந்த காரணத்தாலே இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் வறட்சியால் நீர் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கருதி அங்கெல்லாம் இப்படிப்பட்ட நீர் ஏற்று திட்டத்தை கொண்டு வந்தோம். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 50 ஆண்டு காலம் போராடிட்டு இருந்தாங்க. 1652 கோடி ரூபாயில அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய அளவு வரை இன்று வரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் நன்மை செய்யவில்லை. நன்மை செய்யாட்டி பரவாயில்லை. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் விவசாயியுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றிருப்பார்கள். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர் சொன்னார்களே, மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. நாம் சேலம் மாவட்டத்திலே பார்க்கின்றோம், நம்முடைய ஏரியெல்லாம் வறண்டு கிடக்குது. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மனம் எப்படி பாடுபடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள். ஒரு விவசாயிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு விவசாயிக்கு தான் கஷ்டம் தெரியும். கோட்டையிலே அமர்ந்து கோப்புகளை பார்த்தால் போதாது, விவசாயியின் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு உபரி நீரை அதை முறையாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த அரசு நினைத்திருந்தால், திராவிட முன்னேற்ற அரசு நினைத்திருந்தால் ஒரே ஆண்டில் இந்த 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து ஏரிகளிலும் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். இதுவரை சுமார் 46 ஏரிகள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் எஞ்சி 33 ஏரிகள் பாக்கி இருக்கின்றது. இது எப்பொழுது நிறைவேற்றுவார்கள்? சந்தேகம் விவசாயிகளிடத்திலே எவ்வித சந்தேகத்துக்கும் இடமில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும்.
இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய மாவட்ட செயலாளர் அறிவிச்ச இளங்கவனர்களும் இங்கே வந்திருக்கின்ற கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க பகுதியில் மட்டும் நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகளை நிரப்புகிறீர்களே, எங்கள் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளும் கேட்கின்றார்கள், அங்கேயும் அங்கு இருக்கின்ற ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கும் விடிவு காலம் பிறக்கும் அதிமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நீர் மேலாண்மை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்திற்கு வடிவம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் கலக்கின்றது, அதையெல்லாம் கணக்கிட்டு அங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தோம். அதன் அடிப்படையில் ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது. குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம். அதன் ஒரு பகுதியாக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே ஆதனூர் குமாரமங்கலம் நிறைவேற்றப்பட்டது. இன்று வரை அந்த அரசு தண்ணீர் தேக்கவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு அநீதி இருக்கின்ற அரசு இந்த அரசு. சுமார் 450 கோடி ரூபாயிலே அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அங்கே தண்ணீரை தேக்கவில்லை. அதுக்கு பிறகு விவசாயிகள் கோரிக்கை ஏற்று நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கதவணையோட தடுப்பணையோட கதவணை கட்டினோம். சுமார் 425 கோடியில முடியும் தருவாய் இருக்கின்றது. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைந்து வேகமாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இப்பொழுது வெளியேறுகின்ற உபரி நீரை அங்கே தேக்கி வைத்திருக்கலாம். அதுவும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இப்படி விவசாயிகளுடைய விரோத அரசாகத்தான் இந்த அரசை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படல. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்து வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பை அதிமுக அரசு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தது. விவசாயிகள் வயிற்றிலே பால் வார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட டிஎம்ஸ் தண்ணீர் நம்முடைய மேட்டூர் அணைக்கு கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து வழங்க வேண்டும் என்ற அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதோட முக்கொம்புல அந்த கதவணை உடைஞ்சு போச்சு. உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி அந்த அணையை கட்டி கொடுத்தோம். இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திறந்திருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, அணை கட்டியது நாம், திறந்தது திமுக. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்றதா ஸ்டாலினுடைய வேலை. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்ற நிலையில் தான் ஸ்டாலின் இருக்கிறார். எல்லா திட்டமும் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு கர்நாடக அரசு இருக்கின்ற அந்த அணையில் இருக்கின்ற உபரி நீரைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். அதற்காக அதிமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது அம்மா கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற பொழுது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கர்நாடகத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள் நிரம்பிய பிறகுதான் உபரி நீராக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எங்கள் விவசாயிகள் குறிப்பிட்ட நேரத்திலே சாகுபடி பயிர்கள் சாகுபடி செய்ய முடியாத ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி
டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டவுடனே பாரத பிரதமரும் இசைவு தந்தார்கள். நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு உதவும் என்று சொன்னார்கள். அதன் பேரில் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு தொடர்ந்தது. அப்பொழுது தெலுங்கானாவில் இருக்கின்ற முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் ஒரிசாவில் இருந்து தெலுங்கானா, ஆந்திரா, பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வர முடியும். அந்த மாநிலத்தை கடந்துதான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர முடியும். அந்த நிலையிலே அம்மாவுடைய அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அருமை சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களையும் தெலுங்கானா முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு கேட்டோம். அங்க இருக்கின்ற முதலமைச்சரும் ஆதரவு கொடுத்தார். நீங்கள் போடுகின்ற திட்டத்திற்கு நிச்சயம் நாங்கள் உதவுவோம் என்று சொன்னார். அதே போல ஆந்திரா முதலமைச்சர் அவர்களையும் 2 அமைச்சர்களையும் போய் சந்தித்து பேசினார்கள். அவரும் தெரிவித்தார், உங்களுடைய திட்டம் அற்புதமான திட்டம், உங்களுடைய பகுதி வறட்சியான பகுதி, ஒவ்வொரு ஆண்டும் மழையை நம்பி இருக்கின்ற நிலையிலே இருக்கின்ற விவசாயிகள் படுகின்ற துன்பம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு 2021க்கு பிறகு அதில் எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. திட்டத்தில் கிடப்பில போட்டு விட்டார்கள். மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இசை கொடுத்தது. 2 மாநில அரசும் தங்கள் மாநிலத்திலிருந்து இந்த நீரை கொண்டு செல்வதற்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்று நமக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். இந்த நிலையிலும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அதற்கு காரணம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறவில்லை. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேறவில்லை. அதனால் இந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று எண்ணி இந்த திட்டத்திலே கிடப்பிலே போட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய பேரு ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலரும். கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய காவிரியின் 2 கரையின் ஓரமாக இருக்கின்ற விவசாயிகள் சுமார் 25-30 கிலோமீட்டர் இருக்கின்ற விவசாயிகள் கடும் வறட்சியிலே உள்ளாக்கின்றால், நம்முடைய பகுதியிலே மேட்டூர் அணை இருந்தாலும் நமக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே நீர் ஏற்றின் மூலமாக ஒரு விவசாயிகள் குழு அமைக்கப்பட்டு அந்த விவசாயி குழுவோடு அங்கு இருக்கின்ற நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி ஏற்பட வேண்டும் என்ற நிலையை உணர்த்தினார்கள். அதன் அடிப்படையிலே பல்வேறு குழுக்களுக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற நீர் அந்த மேடான பகுதிக்கும் நீரேற்றின் மூலமாக நீரை கொண்டு சென்று அற்புதமான விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு விவசாயிகள். இதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு முன்னாலே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டார், குடிமராமத்து திட்டம். நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் இருந்தது. அதனால் பெய்கின்ற மழை நீர் ஓரளவு தான் தேங்க முடியுது, மற்றெல்லாம் உபரி நீராக வெளியேறி விடுகிறது. ஆகவே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி எல்லாம் கணக்கிட்டோம். பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் தமிழகத்திலே இருக்கின்றன. உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வருகிறது. இத்தனை ஏரியிலும் தூர்வார வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 6,211 ஏரிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுக்க விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த குடிமராமத்து திட்டத்திலே விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு தேவையான வண்டல் மண்ணை அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் மூலம் அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். விலையில்லாமல் அந்த வண்டல் மண்ணை கொடுத்தோம். இதனால் விவசாயிகள் பயனடைந்தார்கள். ஒருபுறம் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாகின்றது, மறுபுறம் விவசாயியுடைய நிலம்
பக்குவப்படுகிறது. ஆகவே இந்த ஏரி வண்டல் மண்ணை விவசாயியுடைய நிலத்திற்கு பயன்படுத்துகின்ற பொழுது நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றார்கள். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல மேட்டூர் அணை கட்டி நான் இருக்கின்ற போது 84 ஆண்டு காலம் இருந்தது. 84 ஆண்டு காலமாக தூர்வாரவில்லை. இங்க இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க, மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண்ணை அள்ளிக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. அவருடைய கோரிக்கை ஏற்று அனுமதி கொடுத்தோம். நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 லாரிகள் மூலமாக மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளி சென்றார்கள், இலவசமாக அள்ளி சென்றார்கள். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் பார்த்தேன், இந்த மேட்டூர் அணை இன்னும் தமிழகத்தில் பல அணையில் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டா டெண்டர் எடுத்தவங்க இந்த வண்டல் மண் விவசாயம் அள்ளிக்கிட்ட பொழுது அவரிடத்திலே பணம் வசூல் செய்வாங்கல்ல. இவெல்லாம் விவசாயிக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கமா? சிந்திச்சு பாருங்க. 4 நாளுக்கு முன்பு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அணைகளில் இருந்து சுமார் 900 கோடி அரசுக்கு வருமானம் வரும் என்று செய்தித்தாளை பார்த்தோம். விவசாயிகளை பற்றி கவலைப்படல, அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வரும் என்றுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, இவருடைய கஜானாவுக்கு வருமானம் வரும். டெண்டர் விட்டா தானே கமிஷன் கிடைக்கும். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. சுமார் குடிமராமத்து திட்டத்திற்காக 1417 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு விவசாயி முதலமைச்சர் இருந்த காரணத்தினாலே இப்படி பார்த்து பார்த்து எதெல்லாம் விவசாயிக்கு நன்மை கிடைக்கும், எந்தெந்த வகையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய முடியும், அதையெல்லாம் பார்த்து பார்த்து செயல்படுத்தி கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஸ்டாலின் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார், சிந்தித்து பார்க்க வேண்டும். டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, நமக்கு ஜீவநதி காவிரி நதிநீர். இந்த காவிரி நதிநீர் மூலமாகத்தான் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அதிகமான நெல்லை விளைவித்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் மற்ற வெளி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த நெல்லை விநியோகம் செய்கின்றார்கள். அங்கு அந்த டெல்டா மாவட்டம் பாலைவனமாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது திமுக ஆட்சியிலே. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அந்த திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் திரு ஸ்டாலின். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டத்திற்கு எங்களுடைய சொந்த நிலத்தை அரசு எடுக்கக்கூடாது, தொடர்ந்து போராட்டம். அங்க இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய குடிமக்கள் என்னை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தாலே, அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை நான் உணர்ந்த காரணத்தாலே அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி கொடுத்தேன். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அந்த விளைநிலை திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே விவசாயியுடைய நிலைகளை பறிக்கப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்க முற்பட்டீர்கள். ஆனால் அதிமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடுமையான வறட்சி, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் சாகுபடி செய்த அந்த பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு வெயிலே கருகி சேதமடைந்தது. வறட்சியால் போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அதை கணக்கிட்டு சுமார்
2247 கோடி வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்தேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசாங்கம் தான் படைத்தது. அதே போல பயிர் காப்பீடு திட்டம், அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே நம்முடைய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமான இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 12,000 கோடி விவசாயிகளுக்காக இழப்பீட்டு தொகை பெற்று தந்தோம். இதெல்லாம் சாதனை அல்லவா? அதோட நம்முடைய மேடான பகுதியிலே மழையை நம்பி இந்த மக்காச்சோள பயிர்கள் பயிரிடுவார்கள். இந்த பயிர்கள் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கின்ற நேரத்தில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்து மக்காச்சோள பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுடைய அமைச்சர் கோரிக்கை வச்சாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாங்க. இந்த அமெரிக்கன் படைப்புழுவால் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே அம்மாவுடைய அரசு 186 கோடி ரூபாய் நிவாரண தொகை விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடுத்தது. அதற்கு அடுத்த வருஷம் மக்காச்சோள பயிரிட்ட பயிர் விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படை விழுந்தது, அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது. விவசாயிகள் என்னிடத்தை சந்தித்தார்கள். விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அதனுடைய மக்காச்சோள பயிருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதில்லை. ஒரு விவசாயி அடிப்பார், மற்றொரு விவசாயி அடிக்க மாட்டார். அப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த அமெரிக்கன் படைப்புழு பக்கத்து தோட்டத்துக்கு போய்விடும், பக்கத்து நிலத்துக்கு போயிடும். அதனால அரசாங்கமே எங்கெங்கெல்லாம் மக்காச்சோள பயிரிட்டிருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த அமெரிக்கன் படைப்புழுவால் மக்காச்சோள பயிர் பாதிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூச்சிக்கொல்லி மருந்து அமெரிக்கன் படைப்புழுவை தடுப்பதற்காக மக்காச்சோள பயிருக்கு பூச்சி மருந்து அடித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்முடைய பகுதியில் மரவள்ளி கிழங்கு பயிரிடுறாங்க. மரவள்ளி கிழங்கு மேடான பகுதியிலே குறைந்த நீரிலே விளைச்சலை கொடுக்கும். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மாவு பூச்சி விழுந்தது. உடனடியாக அரசாங்கத்தில் கவனத்திற்கு கொண்டது. உடனே எங்கெங்கெல்லாம் மாவு பூச்சி இந்த மரவள்ளி கிழங்கு பாதிக்கப்படுகிறோ அங்கெல்லாம் கண்டறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து அந்த மாவு பூச்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்டது மரவள்ளி கிழங்கு பயிரிட என் பயிரை என்பதை நேரத்தில் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, இரவிலே மின்சாரம் கொடுத்தால் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச முடியாது, விஷ பூச்சிகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அது மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில் 1/4/2021 முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பம்பு செட்டில் அனைத்துக்கும் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது உழவன் செயலி அற்புதமான திட்டம், அதையும் நாங்கள் தான் கொண்டாந்தோம். அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் அந்த உழவன் செயல் மூலமாக சீதோசனை தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் நிலவரத்தை பெருத்துக்கலாம், உரை எந்தெந்த ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி விவசாய பயிரிட்ட பயிர்களுக்கு ஏதாவது நோய் தாக்கப்பட்ட அந்த நோயிலிருந்து என்ன பூச்சி மருந்து அடிக்கலாம், அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உழவன் செயலி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2014 2021 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு கொரோனா தொற்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே தொடக்க வேளாண் வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று 12,110 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. அதோட இன்றைய அரசாங்கம் டெல்டா மாவட்டத்தில் உரம் கிடைக்கல. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது உழவு மானியம், உர மானியம், நடவு மானியம் என்று நிறைய கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிச்சோம். இந்த ஆட்சியில் எதுவுமே கிடைக்கல. கடந்த 3 ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை இடம்பெறாத காரணத்தினாலே கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் எல்லாம் கருகி, தண்ணீர் இல்லாமல் கருகி சேதமடைந்தது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினாலே அந்த இழப்பீட்டு தொகை பெற முடியல திமுக ஆட்சியில். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயி தொழிலாளிக்கு விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம். கிராம பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக விவசாயிகளையும் பார்த்தோம், விவசாய தொழிலாளிகளையும் பார்த்தோம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கொடுத்தோம், பிரதமர் வீடு திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டி கொடுத்தோம். இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு விவசாயத்தினுடைய உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த கால்நடை வளர்க்கின்ற விவசாயிகளும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசலிலே சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 1022 ஏக்கர்ல பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கட்டி கொடுத்தோம். இன்று வரை அந்த கட்டிடத்தை திறக்கவில்லை. அங்க இருக்கின்ற கால்நடை மருத்துவக் கல்வியை நான் திறந்தேன், ஆனா அங்க இருக்கின்ற ஆராய்ச்சி நிலையத்தை இதுவரைக்கும் திறக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து சுமார் 1000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த கால்நடை பூங்காவை கட்டிய அதிமுக அரசாங்கத்தில் அந்த திட்டத்தை இன்னும் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். இந்த விதத்தில் நியாயம்? விவசாயிகள் உங்களுக்கு எதிரானவர்களா? இந்த கால்நடை பூங்காவை, கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நிறைய விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்க பஃபலோ கால்நடை, அந்த கால்நடை வளர்த்துக்கிட்ட இடத்துக்கு போனேன், கால்நடை பால் பண்ணைக்கு போனேன். அங்க அந்த பஃபலோ பால் பண்ணையில ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதை எண்ணினேன். நம்முடைய விவசாயிகள் வளர்க்கின்ற பல்வேறு இன பசுக்கள் ஒரு நாளைக்கு 15 லிட்டருக்கு மேல கிடைக்கிறது இல்ல. இன்றைக்கு வெளிநாட்டுக்கின்ற பசுக்களையும் நம்முடைய பசுக்களையும் இணைந்து இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தா சுமார் 35 லிட்டர் ஒரு பசுக்கு பால் கறக்கும். எவ்வளவு அற்புதமான திட்டத்தை, அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். மீண்டும் அதிமுக அரசு வருகின்ற பொழுது இந்த திட்டத்தை துவக்கி இங்க இருக்கின்ற விவசாயிகளுடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் கலப்பின பசுக்களை கொடுத்து அவருடைய வருமானத்தை அதிகரிக்கின்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். எனக்கு ஏதோ பேசுகிறார் திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். இன்னைக்கு மதுரையில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டல, ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறைய, பல லட்சம் செங்கல்ல கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் ஆகிட்ட கால்நடை பூங்காவை திறப்பதற்கு உங்களுக்கு என்ன கைவலிக்குதா? எவ்வளவு நேரம் ஆகும்? காணொலி காட்சி மூலமா ஒரு 10 நிமிஷத்துல திறந்துடலாம். திறக்கிறதுக்கு மனம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலிலே உங்களுக்கு தகுந்த பதிலடி இந்த மக்கள் கொடுப்பார்கள். விவசாயி பத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயிகளுடைய பெருமையை நாட்டிற்கு பறைசாற்றினார். அதனுடைய பொருள், உழவு தொழில் செய்து வாழ்பவரே உரிமையோடு உலகில் வாழ்வதற்கு தகுதியுடையவர், மற்றவரெல்லாம் பிறரை தொழுது அவரை பின் சென்று வாழக்கூடியவராக இருப்பார் என்று நம்முடைய விவசாயியுடைய பெருமையை குரல் வடிவிலே
நமக்கு பெருமை சேர்த்தவர் 26 ஆண்டுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட மகான்கள் விவசாயிகளை பற்றி தெரிந்திருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரியாத முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தில் ஊரூரா போனார். அப்போ நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு வந்தார். சேலம் மாவட்டத்திற்கு தலைவாசலுக்கு வந்தார். தலைவாசல் கரும்பு தோட்டத்தை பார்வையிட போனார். போகும்போது ஒரு காங்கிரீட் பாதை அமைச்சு காங்கிரீட்ல கோட் ஷூட் போட்டு போட்டோ ஷூட் போட்டாங்க. அந்த பாதையில் நடந்து போய் கரும்பு பயிரை பார்த்தவர் தான் நவீன விவசாயி திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க, கரும்பு பயிரை பார்வையிடுவதற்கு கரும்பு தோட்டத்துக்கு நடுவால காங்கிரீட்ல பாதை அமைச்சு கொடுத்து அந்த பாதையின் வழியாக சென்றுதான் அந்த பயிரை போய் பார்வையிட்டார். அதோட இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் நிறைய பேசுறார். இன்றைக்கு கூட நான் வரும்போது செய்தி பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் பேசிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம், அது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியலன்னு. என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த? இப்படி நான் பேசிய திட்டங்கள் ஒன்றாவது நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்களா? எவ்வளவு திட்டத்தை நான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் மட்டும் இவ்வளவு. அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் இன்னும் ஏராளம். எந்த திட்டமே கொண்டாடாத மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா பேர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள். என்ன அரசாங்கத்துடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா? மக்களுடைய பணம். உடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, ரைட். ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு, கட்டு ரைட். அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? அதற்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் கண்டிக்கிறோம். ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் என்றது உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களே. ஏன் 82 கோடி ரூபாய் விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக 82 கோடி செலவழிக்கிறீங்க வீணா? இல்லை உங்க அறக்கட்டளையில் இருந்து செலவு செய்யுங்களே. ஆயிரக்கணக்கான கோடி திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அதிலிருந்து நீங்க அந்த நிதி எடுத்து செலவு செய்யலாமே. அதற்கு மேலாக கார் பந்தயம், நாட்டுக்கு கார் தேவையா? கார் பந்தயம் தேவையா? இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிறோம். நம்முடைய விவசாயி, நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்று பகலென்று பாராம ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற பெண்களுக்கு காலுக்கு காலணி கூட இல்லாத இருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான கோடி செலவு செய்து கார் பந்தயம் நடத்த வேணுமா? அதுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா? இதை கேட்டா கோபம் வருது. எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா வந்து மகனை புகழ்ந்து பேசுறார், மகன் வந்து அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு, திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலினை பேசுறாரு. இதுதான் வேடிக்கை. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற. அண்ணா திமுக 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றியவன், பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன்.
நான் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற பொழுது தேசிய அளவிலே விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன். திரு உதயநிதி அவர்களே, அதை பார்த்து தான் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 2016 மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமர்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள். நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை. ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து, மாவட்ட பொறுப்பு வந்து, மாநில பொறுப்பு வந்து, இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர், பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ திரு உதயநிதி, திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? என்ன திமுக உழைத்து விட்டீர்கள்? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள்? எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்து இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஸ்டாலின், உதயநிதிக்கு தாத்தா, இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். நாவடக்கம் தேவை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம். நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு, துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு. அந்தருக்கு கண்ணீத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஏதோ கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு சேவை செய்ய தான் திரு கருணாநிதி குடும்பம் இருந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி. அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டணியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சி, கூட்டணியிலே திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு. அண்மையிலே கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா நாணய வெளியீட்டு விழா, யாரை கூட்டிட்டு வரீங்க? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சர் கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். ஏன்னா அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமல்ல. இன்னொன்னு சொல்றார் திரு உதயநிதி இன்னைக்கு பேசும்போது, ரெய்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. ரெய்டை கண்டு நான் பயந்துகிட்டேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது, தவறுதலா பத்திரிகையில போட்டிருந்தாங்க. உடனடியா நம்முடைய மாவட்ட இளங்கோவன் அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டுகிறோம். அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாம என் மீது உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். உச்சநீதிமன்றம் வரை சென்றது. உச்சநீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று வந்த பொழுது உங்கள் சார்பாக என் மீது வழக்கு போட்ட அந்த நபரே வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னார். நான் இல்ல, வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். இந்திய வரலாற்றிலேயே ஒரு வழக்கை, எதிர்க்கட்சி போட்ட வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன நபர் நான் ஒருவன் தான்.
ஆகவே உங்களை போல பேடி நாள்ல மடியிலே கனமில்ல, வழியில பயம் இல்ல ஸ்டாலின் அவர்களே. நீதியரசர் சொன்னார், ஏன் வழக்கு போட்டவங்களே வாபஸ் வராங்களே, ஏன் நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டார். ஏன் நீங்க நடத்துறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இதுவரைக்கும் பேசின பேச்செல்லாம் மக்கள் கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழல் செய்திருக்கான்னு சொன்னாங்களே, அதெல்லாம் மறைஞ்சு போயிருமா? ஆகவே நீதிமன்றத்தின் முன்பாக நான் நிரபராதி என்று தீர்ப்பை வழங்குவதற்கு நான் கேஸை நடத்தினேன் சொன்னேன். அதே போல கேஸ் நடத்தின நிரபராதி என்று வெளியிலே வந்தேன். இதே ஸ்டாலின் மீது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது புதிய தலைமைச் செயலக கட்டிடம் கட்டப்பட்டது. அதிலே 230 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டாங்க. ஆனா ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்ட நிதி சுமார் 410 கோடி. சுமார் 410 கோடி. புதிய தலைமைச் செயலகம் கட்டியதே ஊழல் இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்தோம். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்றவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களை போல பேடி அல்ல, துடியோடு எதிரும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அதிமுக காரனுக்கு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது. லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். இன்னொன்னே உதயநிதி அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்னும் வைக்க முயற்சிக்கல, நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்று கருப்பு பலூன் விட்டவங்க திமுக காரன். திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பொழுது வெள்ளை கொடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்று வரும் இதே ஸ்டாலின் தான். இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். நாங்க அப்படி அல்ல. ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவரை அழைச்சு பேசுற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எதுவும் தீர்க்கதரிசி முடிவு எடுப்போம். அதோட மறைமுக கூட்டணி நீங்க தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா அரசோட ஒத்து போவீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. ரெய்டு எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே 2011 காங்கிரஸோட கூட்டணி இருக்கின்ற பொழுது இவர் கூட்டணியில அங்க வைக்க மறுக்கின்ற பொழுது காங்கிரஸ் கேட்ட சீட்டை கொடுக்காத காரணத்தினால அங்க மாடியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது. கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் திமுகவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. அதே நேரத்தில் மேல மாடியில திமுகவுக்கு ரெய்டு நடக்குது. அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீங்க காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு 63 சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக அப்படி அல்ல. நெஞ்சுரம் கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எந்த சூழலிலும் மக்களுக்காக போராடுவதற்கு தயங்க மாட்டோம். அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பல திட்டங்களை முடக்கி வைத்திருக்கிறீர்கள். அத்தனை திட்டமும் அம்மாவுடைய அரசு வந்த பொழுது நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து எவ்வளவு ஒரு கருத்தை சொன்னார்கள். நீட் தேர்வை பற்றி சொன்னாங்க. யார் பொய் பேசுறா? பொய்யர் என்று 2 நாளைக்கு முந்தி அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பொய்ய சிரிக்காதையே பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி விமர்சனம் செய்தார். நானா பொய்யர்? எனக்கு முன்னாலே இந்த வேளாண் நம்முடைய தலைவராக இருக்கின்றவர் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது சொன்னாரே, நீட் தேர்வை பற்றி சொன்னாரே. யாரு கொண்டு வந்தார்கள்? கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு ஆணையிட்டது திமுகவும் காங்கிரசும் அரசாங்கம், மத்தியில் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது. அப்பொழுது மத்திய இணையமைச்சர்
காந்தி செல்வன் திமுக கட்சி சேர்ந்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் இருக்கும்போது தான் நீட் தேர்வு கொண்டாந்தீங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 42 மாதம் உருண்டோடி விட்டது, இன்னும் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு உதயநிதி பேசினார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கிறார். 42 மாத காலமா அந்த ரகசியத்தை மூடி வச்சிருக்கிற, சீக்கிரம் அந்த ரகசியத்தை வெளியிடு, நீட் தேர்வு ரத்தாகட்டும். எப்படியெல்லாம் மக்களை பொய் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து என்பது இது ஒன்னே போதும். நீங்க தான் பொய்யர், நாங்க அல்ல. அதே போல அரசு ஊழியர்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னீங்க, இதுவரைக்கும் நிறைவேற்றல. அவள் போராடிட்டு இருக்காங்க, அவர்களுக்கும் தீர்வு காணவில்லை. அதே இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசில் விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதிமுக ஆட்சி விவசாயிகளுக்கு பொற்காலம். அதிமுக ஆட்சி விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம். ஆகவே இங்கே கூட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்தோம். அதில் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கை இடுக்கன் களைவுதாம் நட்பு. அதாவது நம்முடைய அணிந்திருக்கும் ஆடை நழுவி செல்லும் போது உடனடியாக சென்று அதை சரி செய்யும். அதே போல இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு தானாக வந்து உதவி செய்யும். அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், விவசாயிகளுடைய அரசாங்கம். இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அதிமுக எப்பொழுதும் துணை இருக்கும். நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்ந்து விடலாம், தண்ணீரும் நமக்கு உணவும் இல்லாவிட்டால் வாழ முடியாது. அந்த இரண்டும் கிடைப்பதற்கு அதிமுக எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி நம்முடைய விவசாய பெருநிதி மக்கள் நம்முடைய மாவட்டத்திலே மிக பிரமாண்டமான இந்த 100 ஏரி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து எனக்கு இந்த அற்புதமான பாராட்டுகளையும் தெரிவித்த இங்கே மேடையில் வீட்டுக்கின்ற அத்தனை பல்வேறு அமைப்பை சேர்ந்த அனைத்து விவசாய பிரதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.